தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ராகாபை குறித்து நாம் கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. ராகாபை குறித்து வேதத்தில் விசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறது. ராகாபை குறித்து யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதைவிட முக்கியமாக மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான வம்ச வரலாறில் ராகாபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாயுடைய மகன் தாவீது. இப்படியாக ஒரு நல்ல இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறுல இடம்பெறுவது மிக விசேஷமானது. அடுத்தபடியாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே ராகாபு என்னும் வேவுகாரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தாள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களுடைய பட்டியல், நீதிமான்கள், தேவன் பயன்படுத்தினவர்கள், அவர்களுடைய பட்டியலிலே ராகாப் வருவது மிகவும் விசேஷமானது, மேன்மையானது. இந்த ராகாப் எரிகோவிலே அந்த பெரிய அகலமான சுவற்றின் மேலே தன் வீடு இருந்தது. அவள் ஒரு உணவகம் நடத்தி கொண்டிருந்தாள். வெளியில் இருந்து வருகிறவர்கள் அங்கு சென்று சாப்பிடுவார்கள், தங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வசதியான இடமாக இருந்தது. யோசுவா எரிகோவை பிடிப்பதற்கு முன்பதாக 2 வேவுகாரர்களை எரிகோவுக்கு அனுப்புகிறார். அவர்கள் வேவு பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த ஊர்க்காரர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள், வேவுகாரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. ராஜா அவரை பிடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட போது அந்த வேவுகாரர்கள் ராகாபுடைய வீட்டிலே வந்து தஞ்சம் புகிறார்கள். புறப்பட்டு போகும் பொழுது அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். உன் வீட்டு ஜன்னலிலே சிகப்பு கயிறை தொங்க விட வேண்டும். அப்பொழுது நாங்கள் எரிகோவை பிடிக்கும் பொழுது உன் வீட்டை நாங்கள் சேதமாகாமல் இருக்கும், உங்களை நாங்கள் தப்புவிப்போம். அந்த சிகப்பு நூலை கட்டாவிட்டால் நாங்கள் உத்தரவாதம் அல்ல என்று சொல்லுகிறார்கள். உடன்படிக்கை செய்கிறார்கள். இந்த நாட்களில் கூட அநேகர் கையில் காலில் எல்லாம் கலராக கயிறுகளை கட்டுகிறார்கள். கட்டக்கூடாது, ஃபேஷனுக்காக கூட கட்டக்கூடாது. அவைகள் அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிறது. அவை உடனடியாக அவளை அறுத்து எரிந்து விட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கட்டளை இயேசு கிறிஸ்து இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த சிகப்பு நூல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் ரத்தம். எப்படி ராகாபு தன் குடும்பத்தார் எல்லாரையும் பாதுகாத்தாளோ, அதே போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மையும் நம்ம குடும்பத்தாரையும் பாதுகாக்கிற ரத்தம், பரிந்து பேசுகிற ரத்தம். ஆனபடினாலே இந்த நாளில் கூட 2 ஒற்றர்களில் ஒருவனாகிய சல்மோன் அந்த ராகாபை திருமணம் செய்கிறார். அவர்கள் வம்சத்தில் தாவீது வருகிறார். தாவீது வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார். தேவன் தாமே நம்முடைய சந்ததியெல்லாம் கூட தேவனுக்கு மகிமையான ஊழியம் செய்கிற சந்ததியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.